வணக்கம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீ, இது விபத்தா அல்ல சதியா என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலும் போது பயனில் வந்த 4000க்கும் மேற்பட்ட இவிஎம் மிஷின்ஸ்கள் இந்த பில்டிங்கில் வைக்கப்பட்டதா? இந்த பில்டிங்கில் தீ விபத்து நடந்து விட்டதா? இந்த தீ விபத்தில் 4000க்கும் மேற்பட்ட இவிஎம் மிஷின்ஸ்கள் எரிஞ்சு சாம்பலாகிவிட்டதாக கூறி வருகிறார்கள். ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது எஸ்ஐஆர் விவகாரத்தை வைத்து ஏராளமான சதி வேலைகளை தேர்தல் ஆணையம் பார்த்துவிட்டது. இப்போ தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம் மிஷின்ஸ்கள் எப்படி எரிந்தது என்கிற அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியுமா என்கிற அந்த கேள்வி. எந்த விதமான தில்லுமுள்ளுக்களை வெஸ்ட் பெங்கால் சந்தித்தது? அதற்கான இன்னொரு 2 ரிப்போர்ட்ஸ்கள் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு இந்த தீ விபத்தை நீங்க பார்த்து விடுங்கள். நான்காயிரம் இவிஎம்ஸ்கள் எரிந்து சாம்பலானதை நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இந்த தீ விபத்திற்கு பின்னாடி இன்னொரு உண்மையும் வெளிவந்து விட்டது. Where did our votes gone? எங்களுடைய வாக்கு எங்க போனது? இந்த கேள்வியை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 ரிப்போர்ட்ஸ்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ஸ்க்ரால் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள், ஆல்ட் நியூஸ் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒற்றை பவர் வாக்கு மட்டும்தான், ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டை எப்படி திருடி இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பதிவை நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் எந்த அளவில் சூறையாடப்பட்டிருக்கிறது. நான் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த ப்ரூஃப்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஞானேஷ்குமாரின் தலைமையில் இந்த நாட்டு அரசாங்கம் பிஜேபி எந்த அளவில் கொள்ளையடித்து வருகிறார்கள், உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, இப்போ 2026ஆம் ஆண்டு வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபியை சார்ந்த பியூஷ் கனோடியா, இவருக்கு ராஜ் கிர நியூ டவுன் என்கிற இடம், இந்த இடத்தில் ஒரு 10 மார்ஜினில் வெற்றி கிடைத்தது. அந்த 10 மார்ஜின் எவ்வளோ? 316 ஓட்டுகள். டிஎம்சியை சார்ந்த தபஸ் சாட்டர்ஜியை பிஜேபியை சார்ந்த பியூஷ் கனோடியா தோற்கடித்திருக்கிறார். ஓகே, என்ன சார் 316 ஓட்டு தானே, இதில் எவ்வளோ தேர்தல் சரியாக தான் நடந்திருக்கு. ஓகே, நானும் அப்படி தான் நம்பினேன். இந்த தேர்தலில் நடந்த இந்த வாக்கு கணக்கெடுப்பில் 18th ரவுண்ட், அதாவது 18வது ரவுண்டில் பூத் நம்பர் 164 முசல்மான் பாரா என்கிற இந்த இடம் 164ல், இது முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியா. அங்கே பதிவான வாக்குகள் 656 ஓட்டுகளில் 637 ஓட்டுகள் யாருக்கு போனது? பிஜேபிக்கு போயிருக்கு. சிபிஐஎம்முக்கு 1 ஓட்டு, டிஎம்சிக்கு ஒரு 5 ஓட்டு. அப்போ முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியா, டிஎம்சி வர்சஸ் சிபிஐஎம், இவர்களுக்கு இடையே மட்டும்தான் அங்கே போட்டா போட்டி இருக்கும். எப்படி பிஜேபிக்கு 97% ஓட்டு போனது என்கிற இந்த கேள்வி பல நபர்கள் மனதில் வந்திருக்கு. இந்த விஷயத்தை ஆய்வு செய்வதற்காக ஸ்க்ரால் தன்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ்களை அனுப்பி ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறார்கள். அதே போன்று ஆல்ட் நியூஸும் தன்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ்களை அனுப்பி கிரவுண்டில் இறங்கி மக்களிடம் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். மக்கள் கொடுத்த பதில், பிஜேபி எப்படி இங்கே வெற்றி பெற்றது? நாங்கள் அனைத்து நபர்களுமே இஸ்லாமியர்கள், இல்லை நாங்கள் டிஎம்சிக்கு ஓட்டு போடுவோம், இல்லை நாங்கள் சிபிஎம்முக்கு ஓட்டு போடுவோம். சரி, அப்படி பிஜேபிக்கு ஒரு சில நபர்கள் ஓட்டு போட்டால் கூட வெறும் ஒரே ஒரு ஓட்டு சிபிஐக்கு, வெறும் 5 நபர்கள் தான் டிஎம்சிக்கு ஓட்டு போட்டிருப்பார்கள், நம்புகிறீர்களா? இந்த கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். டிஎம்சியோட கேண்டிடேட் தபஸ் சாட்டர்ஜி, அவருக்கு வெறும் 5 ஓட்டுகள். பிஜேபியின் கேண்டிடேட் பியூஷ் கனோடியா, அவருக்கு 637 ஓட்டுகள். இதே போன்று
சிபிஐஎம் உடைய நபருக்கு வெறும் ஒற்றை ஓட்டு கிடைத்திருக்கிறது. அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் கீழே. அப்போது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மக்களை போய் பார்க்கும்போது, மக்களை சந்தித்து இந்த கேள்விகளை கேட்கும்போது மக்கள் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்ல. அஹமத் அலி மண்டோல் இவர் சிபிஐ சார்ந்த பஞ்சாயத் மெம்பராகவும் இருக்கிறார். இவருடைய அங்கே 2 பூத்து, ஒன்று 164, இன்னொன்று 165. அப்போ 2 பூத்துகள்லையுமே இந்த ஓட்டுகள் பிரிந்திருக்கிறது. 2 இடமுமே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம். மை ஃபேமிலி மெம்பர் அண்ட் ஐ voted in 164. பூத் நம்பர் 164ல் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் ரிசல்ட் வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான் காட்டுது. என்னோட குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேரும் நாங்கள் சிபிஐக்கு தான் ஓட்டு போட்டோம். எப்படி அங்கே ஒரே ஒரு ஓட்டு கவுண்ட் ஆனது? எங்களோட ஓட்டு எங்கே என்கிற அந்த கேள்வி. அஷ்ரஃப் அலி இவரும் லோக்கல் சிபிஐஎம் உடைய சப்போர்ட்டர். இவர்களெல்லாம் டிஎம்சியோடைய சப்போர்ட்டர் கிடையாது, சிபிஐடைய சப்போர்ட்டர்ஸ். என் பூத் நம்பர் 165, பூத் நம்பர் 165ல் சிபிஐஎம் உடைய இந்த பார்ட்டிக்காக 9 ஓட்டுகளை 9 votes என்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் போட்டிருக்கிறார்கள். இதே போன்று 164ல் ஒரு ஓட்டு நாங்கள் போட்டோம். ஆக மொத்தம் 10 ஓட்டு என்னிட இருக்கு. அந்த 10 ஓட்டு என்னுடைய மனைவி பூத் நம்பர் 164ல் போட்டிருக்கோம். மற்ற நாங்கள் அனைவருமே 9ல் போட்டிருக்கோம். 9 ஓட்டுகள் 165ல் போட்டிருக்கோம். அப்போ எங்களுடைய 10 ஓட்டு எங்கே போனது? வேர் டிட் ஆல் தீஸ் votes go? நோ ஆன்சர். அக்தர் அலி மொல்லா இவரிடம் அந்த கேள்வி கேட்டபோது இவர் ISF leader. How could the candidate receive only 1 vote from this booth? எப்படி ஒரே ஒரு ஓட்டு இந்த பூத்தில் வந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. It is not just my family of 8 and me. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த 8 குடும்பத்தினர்கள், என்னை சேர்த்தால் 9 நபர்கள், நாங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடல. அப்போ எங்களுடைய ஓட்டு என்ன ஆனது? ரம்ஜான் அலி லோக்கல் ரெசிடென்ட், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நபர், 164 பூத் நம்பர் 164ல் ஓட்டு போடுகிறார். இவர் கூறிய வார்த்தை, ஐ பர்சனலி voted for CPIM at booth number 164. My family members did the same. They didn't voted for BJP. அப்போ என்னுடைய ஓட்டு என்ன ஆனது? எங்களோட குடும்பத்தினுடைய ஓட்டு என்ன ஆனது? எப்படி சிபிஐஎம்முக்கு வெறும் 1 ஓட்டு, டிஎம்சிக்கு வெறும் 5 ஓட்டுகள் கிடைத்தது? எங்களுக்கு நம்பவே முடியவில்லை. மோக்ஷத் மொண்டால் இவர் டிஎம்சி பூத் பிரசிடென்ட். இவர் கூறிய வார்த்தை என்ன? ஷாக்கிங் அண்ட் அன்அக்செப்டபிள், அன்பிலீவபிள். அதிர்ச்சியாக இருக்கிறது, இதை நம்ப முடியவில்லை. ஐ do not know what exactly happened. The result definitely shocking. Family voting split, but for TMC. Acknowledged limit, certainly, but called booth number 164. Shocking ஆக இருக்கு. என்னோட குடும்பத்தை சார்ந்த நபர்கள் 164ல் போய் ஓட்டு போட்டார்கள். ஷாக்கிங்காக இருக்கிறது. டிஎம்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். எப்படி அவர்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்கவில்லை? எப்படி பியூஷ் கனோடியா இவருக்கு ஓட்டு கிடைத்தது? இவர் எப்படி வெற்றி பெற்றார் என்று கேட்டபோது பிஜேபி இதற்கான பதில் கொடுக்குது. எப்படி பதில் இங்கே கேளுங்க. டிஎம்சி மீது நம்பிக்கை கிடையாது, அதனால் எல்லாருமே எங்களுக்கு ஓட்டு போட்டார்கள். வை ஷுட் ஐ ஹாவ் எனி தாட் அபவுட் இட்? நான் எதற்காக இதை பற்றி சிந்திக்கணும்? மக்களுடைய ஓட்டு எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால் நான் வெற்றி பெற்றுட்டேன். தேர்தல் ஆணையத்திடம் இந்த கேள்வியை கேட்டபோது தேர்தல் ஆணையம் பதிலை கொடுக்க மறுத்து வருகிறது. தேர்தல் ஆணையம் சேயிங் நோ. அப்போ அந்த 316 ஓட்டில் தான் இந்த நபர் ஜெயிச்சிருக்கிறார். அங்கே இருந்த 650 ஓட்டுகள் அந்த 2 பூத்தில் மட்டுமே. அந்த 2 பூத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் சரியாக ஓட்டு போட்டிருந்தால், சரியாக அவர்களுடைய ஓட்டுகள் எண்ணப்பட்டிருந்தால் இந்த சீட்டு டிஎம்சிக்கு போயிருக்கும், இல்லை சிபிஐஎம்முக்கு போயிருக்கும். அப்போ எப்படி பிஜேபி இந்த இடத்தில் தெல்லுமுள்ள செய்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இது 2 பூத்துடைய ஓட்சோரி. ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால் எடுத்து பாருங்கள், அசாமில் எடுத்து பாருங்கள், மற்ற மாநிலங்கள் எடுத்து பாருங்கள். தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி எந்த அளவில்
இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்களை, உரிமைகளை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்துவிட்டது. இது போன்ற வீடியோக்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சாதாரணமான உதவி, ஒரு கோரிக்கையாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்தார்கள். புரியவில்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம், அதையாவது எழுதுங்க. ஒரு நொடி பிடிக்கும். இதை தாண்டி இது போன்ற உண்மைகள் எதற்காக இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் என்று அந்த காரணத்தை சுற்றி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.